இனி ஒரு தடவை அமெரிக்காவுக்கு உதவ நினைப்ப ஏண்டா உதவி செஞ்சோம்னு கதற போற ஆஸ்திரேலிய தளத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் உள்ளிட்ட இடங்களிலும் இஸ்ரேல் மீதும் ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் மேற்காசியாவில் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் UAE நாட்டில் உள்ள ஆஸ்திரேலியாவின் மத்திய கிழக்கு ராணுவ தலைமையகம் அருகே ஈரான் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ஆண்டனி அல்பானிஸ் கூறியுள்ளார். இதனிடையே ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி கொலைக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் 100க்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடைபெற்றன. இஸ்ரேலின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் குழப்பி இலக்கை துல்லியமாக தாக்கும் வகையில் ஈரான் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இஸ்ரேலின் மத்திய பகுதி மற்றும் தெற்கு பகுதிகளிலும் ஈரான் கொத்து குண்டுகளை வீசி பல்முனை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் ஈரான் படைகள் என்ன செய்வது என தெரியாமல் தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இனி ஒரு தடவை அமெரிக்காவுக்கு உதவ நினைப்ப ஏண்டா உதவி செஞ்சோம்னு கதற போற ஆஸ்திரேலிய தளத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் உள்ளிட்ட இடங்களிலும் இஸ்ரேல் மீதும் ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் மேற்காசியாவில் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் UAE நாட்டில் உள்ள ஆஸ்திரேலியாவின் மத்திய கிழக்கு ராணுவ தலைமையகம் அருகே ஈரான் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ஆண்டனி அல்பானிஸ் கூறியுள்ளார். இதனிடையே ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி கொலைக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் 100க்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடைபெற்றன. இஸ்ரேலின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் குழப்பி இலக்கை துல்லியமாக தாக்கும் வகையில் ஈரான் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இஸ்ரேலின் மத்திய பகுதி மற்றும் தெற்கு பகுதிகளிலும் ஈரான் கொத்து குண்டுகளை வீசி பல்முனை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் ஈரான் படைகள் என்ன செய்வது என தெரியாமல் தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.